ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ரீபர்ன் ஆஸ் த மான்ஸ்டர் ஃபார் த ஹெல் அப்படின்ற ஒரு அனிமி சீரிஸோடைய எபிசோட் நம்பர் 10 தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரீஎன்கார்னேஷன் அனிமி அப்படின்ற வசி அட்வென்ச்சருக்கும் மேஜிக்குக்கும் ஃபேண்டசிக்கும் ஒரு பஞ்சமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது பயங்கரமான ஹியூமரான ஒரு காமெடி கலந்த ஒரு கதையாக இருக்க வச்சு எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ போன எபிசோடில் ஒரு பைத்தானுடைய உடம்புக்குள்ளே மாற்றிக்கிட்டு முடிச்சுட்டு இருப்பான். திரும்ப அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இவன் திரும்ப காட்ஜில்லாவாக மாறி ஆகணும். மாற முடியலடா, ஒழுங்காக கொடுத்து தொலையடா, நான் காடுடா அப்படின்னு சொல்ல, நீ காடானா இரு, வேடானா இரு, எனக்கு தேவை இன்னும் 1,90,000 பாயிண்ட் தேவை, நீ கொடுத்தா நான் திரும்ப டிரான்ஸ்லேஷன் ப்ரூட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல, 1/2 hour ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி லிட்டில் குன்கோன், இந்த வாரத்தில் என்ன இப்படி பண்ணுறல, நான் வச்சுக்கிறேன் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்காக சீக்கிரம் கறியை சாப்பிடு, சீக்கிரமாக எனக்கு 10% ப்ராசஸ் எவால்வேட் ஆயிடுச்சு, இன்னும் சீக்கிரமாக நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்ல. தயவு செஞ்சு சொல்லுல, நான் மணி அப்புறமா கொடுக்குறேன்லே, நீ ஃபஸ்ட்டு அந்த ப்ரூட்டை குழுலே அப்படின்னு சொல்லி ஹீரோ மாடுலேஷனை மாற்றி கேட்டுட்ருக்கு. இந்த வயிற்றுக்குள்ளேயே இருந்து நான் சாக விரும்பலடா அப்படின்னு சொல்ல அழுதுகிட்டே, சரி நான் தொலைக்கிறேன் தொலைக்கிறேன், என்ன பண்ணுறது உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டு இப்படி பண்ணுற மாதிரி, இதுதான் நல்ல பள்ளிகளை ஒழுங்கா தின்னு பார்க்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கு குன்குன். எனக்கு இதை பார்த்த உடனே பயங்கரமான சிரிப்பு. இந்த பக்கம் பைத்தான் எது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எவாலுவேஷன் ஆரம்பிக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 150 பாயிண்ட் உங்களுக்கு கிடைத்து விட்டதால் இன்னும் சீக்கிரமாக எவாலுவேஷன் ஆகுது. நான் சாப்பிட்றேன், இன்னும் 1000 பாயிண்ட் எவாலுவேஷன் பாயிண்ட் உங்களுக்கு பே பண்ணிட்டேங்க. ஹோஸ்ட் பே பண்ணிட்டாரு. இதனால் 30% முடிஞ்சு, ப்ராக்ரஸ் 71% முடிஞ்சு, இன்னும் 30% பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. 0% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மொத்த பவரையும் அடையிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிளஸையும் கொஞ்சம் சாப்பிட்டு ஃப்ரூட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இன்னும் அது க்ரீனா, க்ரீன், அதாவது லைஃப் க்ரீனுக்கு க்ரீனு, ஷேப் ஷிஃப்டிங்க்கு ரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா இவனுக்கு ஒன்றுமே ஆகலை. என்னடா சாப்பிட்டேன் ஒன்றுமே ஆகலை அப்படின்னு குன்குன் அப்போ தான் சொல்லுது. அப்பா அது வாட்ஸ் சேஞ்சே ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏதோ சின்ன தப்பாகிடுச்சு, கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணுறேன், ஒரு நிமிஷம். ஆமாம்பா, நான் அந்த ஷேப் ஷிஃப்டிங் பவரை கொடுக்கும்போது அது ஹியூமன் ஃபார்மில் இருக்கக்கூடிய பவரை எல்லாத்தையும் ஒரு கிறிஸ்டலாக மாற்றி பாடிக்குள்ளே வச்சுருக்கோம். அந்த பாடிக்குள்ளே இருக்கிற கிறிஸ்டலாக கோரை நீ உடைக்கணும். உடைச்சி விட்டால் தான் திரும்ப எனர்ஜி ஃப்ளோ ஆகி அந்த ஷேப் ஷிஃப்டிங் திருப்பி ஹியூமன்லேருந்து உனக்கு மான்ஸ்டருக்கான பவர் கிடைக்கும். அதனால் நீ மெடிடேஷன் பண்ணி அதை உடைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பவும் அந்த உடஞ்சி போன கிறிஸ்டலை நீ கிறிஸ்டலாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அடா பாவி, கடைசியில் நீ என்னை கல்டிவேஷன் ஆகிட்டியாடா அப்படின்னு சொல்ல, இதுதான் ஒரே வழி, நீ பண்ணு, இல்லைன்னா இங்கே கடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. சிரிக்காதலே அப்படின்னு சொல்லிட்டு புத்தன் ஆயிட்டானே கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல, நான் ஒரு எனக்கு எல்லாமே தெரியும், வேறு உலகத்தில் ஹனரவேலில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் தான் உனக்கு கொடுத்துட்ருக்கேன், அதனால் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல. என்னுடைய உடம்புக்குள்ளே என்னுடைய கோரை கண்டுபிடிச்சிட்டான் குன்குன், எப்படா உடைக்கிறதுன்னு தெரியல, நீ தான்பா உடைச்சாகணும் அப்படின்னு சொல்ல. பார்க்கறோ இதுதான் உண்மையிலேயே என்னுடைய மைண்டா, அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் என்னுடைய கிறிஸ்டல் இருக்கா அப்படின்னு சொல்ல. பழைய வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க மாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் அவங்க டீச்சர் சொல்லியிருப்பான், அதாவது த்ரோபால் எரியதுக்காக கேனன் பாலை கொடுத்து எரிய சொல்லியிருப்பா. இந்த போர்ஸில் எரிஞ்சாதான் ஒரு பயங்கரமான எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மசில் எல்லாம் பயங்கரமாக ஸ்பீடாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கற்றுக் கொடுத்துட்டு இருக்க. இதவே ட்ரை பண்ணுவோமே, இதை ட்ரை பண்ணியே உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக உடைக்க ஆரம்பிக்கிறான். அதை ஒரே உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி அப்படியே உடைக்க அவன் அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி அப்படியே பெருசாக ஆரம்பிக்கிறான். ஐயோ என்ன ஆச்சு, என் வயிறு வடிக்க ஆரம்பிக்குதே அப்படின்னு சொல்ல, அப்படியே ஹீரோ அந்த பைத்தானுக்குள்ளேருந்து அப்படியே ஒரு காட்ஜில்லாவாக மாறி ஐ ஆம் த பேக் அப்படின்னு சொல்லி முடிக்க, அங்கே இருக்கிற முதல்ல எல்லாத்தையும் அடித்து போட்டு திரும்ப வறுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ திரும்பவும் இவன் ஒரு காட்ஜில்லாவாக மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே இருக்க முதல்ல எல்லாம் சிப்ஸு வறுக்கிற மாதிரி குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ அப்படியே ஒரு வழியாக நாங்கள் மாறிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தண்டர் ட்ராகனாக மாறிட்டேன், கிங் மாஸ்டர் கிங்காக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எப்பட்றா நீ மாறினி அப்படின்னு அப்படின்னு சொல்ல, இவளுக்கு தெரியாது, நான் ஹோஸ்ட்டுக்கிட்ட பேசி ஒரு வழியாக குன்கிட்ட பேசி புருட்டு வேறு வாங்கி சாப்பிட்டு அப்படின்னு சொல்ல. அதனால் இவன் ரொம்ப சிரிச்சிட்ருக்கான். எலிக்கு எல்லாருக்குமே சாப்பாடு வறுத்து கொடுத்துட்ருக்கேன். சூப்பராக இருக்குல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலியும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்கு. இவங்களோட இருக்க வாசி நல்லா சாப்பாடு சாப்பிட்றாங்களா, அதனால். அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன், உனக்காக ஒரு பரிசு வச்சுருக்கேன், இது சாப்பிட்டீங்கன்னா என்ன வார்த்தை காயமாக இருந்தாலும் எவ்வளோ டேஞ்சரில் இருந்தாலும் சாகிற நிலைமையில் இருந்தாலும் எல்லாமே க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை நான் ஏப்குழு கொடுக்கலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்ல. அது உன்னுடைய விருப்பம், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இது மெலன் டேஸ்ட்டில்
டேஸ்ட்டில் பெட்டர் டேஸ்ட்டில் இருக்கும், நீ ஒழுங்காக சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி அவள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அவள் வந்து சரி கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்க. ஒரு பொண்ணுன்னா தந்து எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க, உயிரை கூட கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கா. அவன் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அவள் சாப்பிட்டு திரும்பவும் அவளுக்கு அந்த காயம் எல்லாமே குணமாகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அடுத்து மனுஷனாவானா என்னன்னு தெரியல. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.